வணக்கம். நான் உங்க சுசிலா அக்ரி கிளினிக்லேருந்து பேசுறேன். நம்ம இன்னைக்கு உளுந்து சாகுபடி பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது உளுந்து சாகுபடில நம்ம விவசாயிங்க எல்லாருமே வம்பன் 8, வம்பன் 11 இந்த மாரி ரகங்கள தான் சாகுபடி பண்ணிட்டு வராங்க. இதுல கடந்த 6 மாத காலமா இந்த மஞ்சள் தேமல் நோய்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது வெள்ளை கொசுனால பரப்பக்கூடிய இந்த மஞ்சள் தேமல் நோயினால விவசாயிங்களுக்கு மகசூல்ல ஒரு பெருமளவு இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த மஞ்சள் தேமல் நோய். ஒரு விவசாயி 2 ஏக்கர் வந்து வம்பன் 8 ரகத்த சாகுபடி பண்ணாரு. 2 ஏக்கர்ல ஒரு மூட்டை கூட அவரால மகசூல் பெற முடியல அந்த வம்பன் 8 ரகத்துல. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த மஞ்சள் தேமல் நோய் தான். இது வயல் ஃபுல்லா பரவுனதுனால, அந்த செடியெல்லாம் சின்ன சின்னதா இருந்ததெல்லாம் அப்படியே உட்காந்துடுச்சு. அதாவது காய் காய்க்கல. அதாவது ஒரு மாரி மலட்டுத்தன்மை மாரி போயிடுச்சு. செடியே வந்து அதிகமா ஈல்டு வராதனால அவரு ரொம்ப மனவேதனையா சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி இந்த வம்பன் 8 ரகத்த சாகுபடி பண்றதுக்கு அந்த விதை வாங்குற காசு இருக்குது. அந்த விதைய நடவு பண்ற ஆள் கூலி இருக்குது. தண்ணி விடுற காசு இருக்கு. மருந்து தெளிக்கிற காசு இருக்குது. இப்படி எல்லாத்தையுமே செலவு பண்ணி, கடைசியா 1 ஏக்கருக்கு 1 மூட்டை கூட அதுல மகசூல் பெற முடியலன்னா, விவசாயி என்னதான் பண்ணுவாங்க? ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வம்பன் நீட்டு ரகத்த வாங்கி விதை நேர்த்தி பண்ணி, திரும்ப வந்து அத நடவு பண்ணி, அதுல வந்து மருந்து தெளிச்சோம்னா, இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து வராம தடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது வெள்ளை கொசு வராது. இத கண்ட்ரோல் பண்ணிடலாம், தடுத்துடலாம்னு சொல்றாங்க. இந்த மாரி விதைநேர்த்தி பண்ணி, நடவு பண்ணி, மருந்து தெளிச்சாலுமே இந்த மஞ்சள் தேமல் நோய சரி பண்ண முடியல. அதனால இப்ப நம்ம கடைக்கு வர விவசாயிகள்ட்ட நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது வந்து உழுது சாகுபடி பண்ணலாங்கம்மாங்க இந்த படத்துல அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாகுபடி பண்ணலாங்க. ஆனா வம்பன் 8, வம்பன் 11 இந்த மாரி ரகங்கள நீங்க சாகுபடி பண்ணீங்கன்னா, உங்களால இந்த மஞ்சள் தேமல் நோய வந்து தடுக்க முடியாது. நீங்க இந்த எல்பிஜி ரகம் இருக்கு. எல்பிஜி ரகத்த சாகுபடி பண்ணா, அதுல ஒரு மகசூல் பெற முடியும். அதுல மஞ்சள் தேமல் நோய் வர்றதில்ல. அது மாரி நாங்க சொல்லிறது. இப்ப இந்த வயலே பார்த்துக்கிட்டோம்னா, இதுல வந்து இவங்க அதாவது 4 ஏக்கருக்கு வந்து உளுந்து வாங்குனாங்க. 4 ஏக்கர்ல 3 ஏக்கருக்கு வந்துட்டு இவங்க வந்து விதைய விதைச்சுட்டாங்க. அதாவது எல்பிஜி ரகம். எல்பிஜி 904 ரகத்த தான் வந்து இவங்க சாகுபடி பண்ணாங்க. இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால, இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து பரவறதில்ல. இந்த அந்தாண்ட பார்த்தோம்னா, அந்த 1 ஏக்கர் 1 வரப்பு தான் டிஃபரெண்ட் இதுக்கும் அதுக்கும். அந்த 1 வரப்பு டிஃபரெண்ட்ல அந்த பக்கம் பார்த்தோம்னா, அவங்க வந்து வம்பன் 8 ரகத்த சாகுபடி பண்ணாங்க. அதுல மஞ்சள் தேமல் நோய் வந்து அதிகமா பரவிடுச்சு. ஆனா இந்த ரகத்துல பார்க்கும்போது எல்பிஜி ரகத்துல, இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து பரவவே விடல. அதாவது அங்க உட்கார்ற கொசு இந்த வயல்லயுமே உட்கார்ந்து அந்த நோய பரப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி இருந்துமே இந்த நோய் வந்து இந்த இடத்துல வந்து பரவல. இப்ப நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த வம்பன் ரகத்த சாகுபடி பண்ண இந்த வயலுக்கும், இந்த எல்பிஜி ரகத்த சாகுபடி பண்ண இந்த வயலுக்கும் ஒரே ஒரு வரப்பு மட்டும் தான் இடையில டிஃபரெண்ட். இந்த மஞ்சள் தேமல் நோயை பரப்பக்கூடிய அந்த வெள்ளை கொசுவானது இந்த வயல்லயுமே வந்து இந்த எல்பிஜி ரகத்துலயுமே உட்காந்து அதிகமா அந்த நோயை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனா இதுல பரவவே இல்லை. அந்த இலைகள் வந்து நல்லா பசுமையாவே இருக்கு பாருங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த நோயை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த எல்பிஜி ரகத்துக்கு அதிகமாவே இருக்கிறதுனால, இந்த நோயை வந்து பரவவே இல்லை. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப இந்த வயல்ல வந்து அறுவடை பண்ற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆனா வந்து அறுவடை பண்ணும்போது, அறுவடை பண்ண வரக்கூடிய அந்த கூலி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்தையுமே நாங்க அறுவடை பண்ணி தரோங்க. இந்த எல்பிஜி ரகத்தையும் அறுவடை பண்ணி தரோம். இந்த வம்பனேட் ரகத்தையும் அறுவடை பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஆனா எங்களுக்கு கூலி வந்து நீங்க அந்த எல்பிஜி ரகம் அந்த மஞ்சள் நோய் வராம இருக்கு பாருங்க, அந்த ரகத்துல இருந்தாங்க எங்களுக்கு கூலி வேணும்னு கேக்குறாங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இது யாருமே இப்ப அதிகமா விரும்புறது இல்லை. ஏன்னா மஞ்சள் தேமல் நோய் வந்துருது. இதுல வந்து இந்த காய்ப்பு திறனும் கம்மியா இருக்கு. பாதி இது வந்து பதறா போயிடுது. முத்த மாட்டேங்குது. இல்ல காய் காய்ச்சிருந்தாலும் தேமல் நோய் வந்துருச்சுன்னா அதுவுமே முத்த மாட்டேங்குது. சின்ன செடி அப்படியே இருக்கு. இது அறுவடை பண்ற காசு கூட வராதுன்னு சொல்லிட்டு தான் இவரே அப்படியே விட்டுலான்ட்டு இருக்குன்னு சொன்னாரு. அதுக்காக நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா, நம்ம நம்ம அந்த வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய இந்த எல்பிஜி ரகம் வந்து எல்பிஜி ரகத்திலேயே வந்து 904 இருக்கு, 932 இருக்கு. இந்த 2 ரகமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. வேணுன்றவங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் கொரியர் மூலயமா கூட அனுப்பி வச்சிருவோம். அப்படி நீங்க நேரடியா வந்து நாங்கள் கடையிலேயே வாங்கிக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சிலால்ல இருக்குது, அணக்கரையில் இருக்கு. சுசிலா அக்ரி கிளினிக்னு கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்க நேரடியா வந்து கூட விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.